Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்றைக்கி நான் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப் தோசை சுட்டுட்ருக்கேன். இது வந்து ஆர்டரி தோசை மாவு தான். இதை போட்டு இது மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி அதில் வேண்டிய ஏலக்காய் தோல், அதுக்கப்புறமா தேங்காய், அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம இது ஸ்டஃபிங் மாதிரி பண்ணுற மாதிரி இந்த உருளைக்கிழங்கு தோசையெல்லாம் மசாலாலாம் பண்ணுறோங்க, அதே தான். இது ஒன்றும் இல்லை, இது அப்படியே போட்டுடுங்க. இது போட்டுட்டு அப்படியே நம்ம நெய் போட்டு அப்படியே மடக்கி கொடுத்துட வேண்டியதான். ஸ்வீட்டை குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இதில் தேங்காய்லாம் போடுறதுனால நிச்சயமாக எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். ஒன்றுனா இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப் தோசை. இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செய்து கொடுங்க, குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ